சார் ரிஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ஸ் பாதுகாப்பானவைன்னு சொல்கிறாங்க, அது எப்படி? ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது தனி சட்டம் இருக்குது. சிட் ஃபண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1982 அந்த சட்டத்தின்படி தான் இந்த பிஸ்னஸே நடக்குது. அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது இல்லை மானிட்டர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்ஸ்னு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க தான் இதை கண்காணிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டினுடைய சட்டப்படி இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸரால் கண்காணிக்கப்படுகிற பிஸ்னஸ் தான் சிட் ஃபண்ட்ஸ், ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட். அதாவது ஒரு பாதுகாப்பு அம்சம் தான். அடுத்தது இவங்களை கண்டினியூஸாக க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும். ஒரு புதுச்சீட்டு தொடங்கும் போது பர்மிஷன் வாங்குறதுலேருந்து, கமன்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து, சீட்டு தொடங்கி நடத்தும் போது மாதம் எத்தனை பேர் சீட்டுக்கு வந்தாங்க, எவ்வளோ எடுத்தாங்க, யாருக்கு பணம் கொடுத்தோம், எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ரிப்போர்ட் பண்ணுறோம். அது அவங்களும் கண்காணிச்சிட்டு வராங்க. இதை தவிர ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ஸில் ஒரு கம்பெனி அதனுடைய மூலதனத்தை பொறுத்து இவ்வளோ தான் நடத்தலாம். ரெஜிஸ்டர்ட் சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டலில் 10 டைம்ஸ் தான் நடத்தலாம். இண்டிவிஜுவலாக இருந்தால் ஒரு 3 லட்சத்துக்கு மேலே நடத்த முடியாது. பார்ட்னர்ஷிப் பண்ணால் எத்தனை பார்ட்னரோ இன்ட்டு 3 lakhs, அதிகபட்சமாக 18 lakhs மேலே நடத்த முடியாது. இப்படி கண்டிஷன்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். எல்லாத்தையோட முக்கியம் 100% டெபாசிட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு சீட்டு தொடங்கும் போதும் ரெஜிஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி 5 லட்ச ரூபாய் சீட்னா 5 லட்ச ரூபாய் பேங்க்கில் போட்டுட்டு அதனுடைய எஃப்டிஆரை ரெஜிஸ்டார் பேரில் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்மிஷனை கொடுப்பாரு. இந்த பணம் உங்களுக்கு எப்போ திரும்பி வரும்னா குரூப் முடிஞ்சு எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவோன்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஆக சிட் ஃபண்ட் கம்பெனி உங்களுக்கு தெரியும் மாதம் எல்லார்ட்டையும் பணத்தை வாங்குற ஒரு ஆளுக்கு கொடுத்துருவாங்க. அதிகபட்சமான தொகை சிட் ஃபண்ட் கம்பெனியில் எவ்வளோ நிற்கும்னா 1:1 தான் நிற்கும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதுக்கு இடையான ஈக்குவலண்ட் பணம் ரெஜிஸ்டர்ட் இருக்குது. அதனால் இது ரொம்ப சேஃப்.